நேற்று கோயம்புத்தூர்ல மதுரையில தெளிவா பேசிட்டேன். அதுக்கப்புறமும் அமித்ஷா சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னதை சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்க கருத்தை கேட்டா இந்த அரசியல் சாசன திருத்த சட்டம் பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்லணும்? 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர். பாதிக்கும்னு சொல்லணும், அல்லது பாதிக்காதுன்னு சொல்லணும், அல்லது என்ன விடுங்கப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போயிருக்கணும். என்ன பதில் சொல்றாரு? அமித்ஷா கேட்டேன், அமித்ஷா பாதிக்காது என்றார், ஆகவே பாதிக்காது. அமித்ஷா தான் கட்சியுடைய தலைவரா? அமித்ஷா சொல்றதும் நரேந்திர மோடி சொல்றதையும் நாங்கள் மறுக்கிறோம், நிராகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஷரத்தை படிச்சு பாருங்க. நான் இன்று பூரா காலையில மசோதாவை படிச்சு பார்த்துட்டேன். அது வந்தா மிகப்பெரிய கேடு தமிழ்நாட்டுக்கு ஏற்படும். தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை 39 58 உயர்வது மாதிரி ஒரு மாயை. அப்புறம் மறுசீரமைப்பில், மறுவரையறையில், டீலிமிட்டேஷன்ல மழமழன்னு குறைஞ்சு 46 ஆயிடும். நம்ம 38 46க்கு போவோம். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் 80 120க்கு போய் 120 140 போயிடும். இப்ப 80க்கும் 39க்கும் வித்தியாசம், அப்புறம் 140க்கும் 48க்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஏறத்தாழ 90 சீட்டு வித்தியாசம் வரும். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்க ஆசிரியரை கேட்க சொல்றேன், உங்க தொலைக்காட்சி கேமரா போய் கேட்கட்டும். இந்த மாதிரி கணக்கு சொல்றாங்களே, இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேளுங்க. அவர் உண்மையா சொல்ல வேணும்னா எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு போகணும். நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்த போறாங்களா சார்? 257 பேர் ஆதரவு. நாளைக்கு வாக்கெடுப்பு எங்களுக்கு 180க்கு மேல எங்களுக்கு வலிமை இருக்கு. அந்த 180ஐ வெல்வதற்கு அவர்களுக்கு ஓட்டு கிடையாது. இந்த அரசியல் திருத்த மசோதா தோற்கடிக்கப்படும். தமிழ்நாடு தென்மாநில கால் ஊன்றதுக்கான முயற்சி எடுக்குது பாஜக.